ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆரம்பித்தோம் இல்லையா? அந்த உங்களுக்கு ஒரு சார்ட் காமிச்சேன். அந்த சார்ட்டில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் அட் வில், அதுவும் ரீட் பண்ணிட்டோம். போன வீடியோஸில் ரீட் பண்ணி காமிச்சேன். அதில் என்னங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுக்குறேன். ஓகேயா? அதாவது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் இவங்க வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கி நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து கொண்டு இருக்கீங்களா அவங்களுக்குள்ளே வந்து விரும்பி நம்ம வேணாம் நம்ம பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிக்குவோம் அப்படின்னா அவங்க உடனே கலைத்து கொள்வார்கள். அதுக்கு பேர் தான் விருப்பமுறி கூட்டாண்மை. அவங்களே விருப்பப்பட்டு அந்த பார்ட்னர்ஷிப்பை என்ன செய்து கொள்வது, கலைத்து கொள்வது. ஓகேயா? இந்த மாதிரியான அந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்னா ஒரு பரஸ்பரமான ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். மற்றும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்பிக்கை. மேலும் அதன் காரணமாக இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பல ஆண்டுகள் வந்து தொடரும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த விருப்பமுறி கூட்டாண்மை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட்னர் விரும்பும் வரை, அதாவது அவர் எப்போ அதை கலைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் கலைக்கணுங்கிற அறிவிப்பு கொடுக்கும் வரை அந்த பார்ட்னர்ஷிப் என்ன செய்யும், தொடரும் அப்படிங்கிறாங்க. இதே போல் ஒரு குறிப்பிட்ட காலம் 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இல்லை ஒரு பேச்சு ஓரலாவோ சொல்லி அதை நடத்துனாங்க, அந்த பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த காலம் முடிந்ததும் அவங்களே அந்த இதை என்ன செய்வாங்க, பார்ட்னர்ஷிப்பை கலைத்துக் கொள்வார்கள். ஓகேயா? இந்த மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு அவங்களே விரும்பி அந்த கலைப்பதற்கு பேர் தான் இந்த பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு பேர். அதாவது விருப்பமுறி கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்னர்ஸ் வழங்கக்கூடிய இந்த அறிவிப்பாணை இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இறுதி நிலையாக கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. செகண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ ஃபிக்ஸடு டேர்ம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது. அதுக்கு பேர் தான் என்னது, பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ ஃபிக்ஸடு டேர்ம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேர் ஏ பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு ஃபார் ஏ definite period of time, it is known as partnership for a fixed term. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட இதாக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொழிலை நம்ம வந்து செய்து முடிக்கிறது மாதிரி நம்ம தொடங்கப்பட்ட அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு பேர் தான் என்னது, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸடு டேர்ம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, the partnership for a fixed term comes to an end and the expiry of the stipulated period, but the business is continued even after the original fixed period. It automatically becomes a partnership at will. As such, it will be terminated at the will be any partners giving notice of his intention to do. ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ ஃபிக்ஸடு டேர்ம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸை செய்து முடிப்பதற்காக அந்த தொடங்கப்படுகின்ற அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு தான் பேர் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ ஃபிக்ஸட் டேர்ம். நெக்ஸ்ட் வந்து இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்களே அந்த உடன்படிக்கை, அதில் அந்த உடன்படிக்கையில் தொடங்குவதே வந்து என்னவாக இருக்கும், அந்த கூட்டாண்மை அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து இல்லையெனில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கிடவும் அந்த மாதிரி அதில் அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதுகிறதே வந்து இந்த இத்தனை வருஷத்துக்கு 3 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம்னு ஒரு பர்டிகுலர் பீரியட் எனவும் ஒரு பர்டிகுலர் காலத்தை கொண்டு காலத்துக்கு மட்டும் நடத்தப்படும் பார்ட்னர்ஷிப்பாக கூட தொடங்கலாம். ஓகேயா? அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடனே அந்த பார்ட்னர்ஷிப் என்ன செஞ்சுக்கலாம், நிறைவு பெறும். அப்போ வந்து அவங்க கலைச்சிருவாங்க. இது மாதிரி அந்த காலம் முடிந்ததும் அந்த பார்ட்னர்ஷிப் தொடர்ந்தால் அது வந்து விருப்பமுறி கூட்டாண்மை எனப்படும். ஓகேயா? அந்த டைமிங் போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த டைம் முடிஞ்சு அது கண்டினியூ ஆகிருச்சுன்னா அவங்க விருப்பமுறி கூட்டாண்மை. அப்போ அவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ மட்டும் அந்த பார்ட்னர்ஷிப் என்ன செஞ்சுக்குவாங்க, கலைத்துக் கொள்வார்கள். ஓகேயா? அதுதான் வந்து அந்த முதல்ல பார்த்தோன்னே அந்த பாயிண்டோட இதுதான் இப்படி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு இது அறிவிப்பாணை வந்து வழங்கி அந்த கூட்டாளிகளிடையே கொடுக்கப்படும். அந்த பர்டிகுலர் பீரியட் முடிஞ்ச உடனே அது கலைக்கப்படும். ஓகேயா? பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப், அதாவது குறிப்பிட்ட விதமான பார்ட்னர்ஷிப்பை சொல்கிறது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா. அதாவது வந்து when a partnership is formed to carry on a particular venture on a business of temporary nature, it is called particular partnership. Such a firm lasts so long as business agreed upon is not
completed. In other words, it comes to an end on the completion of the particular venture. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸை அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக தற்காலிகமாக, அதாவது டெம்பரவரியாக தொடங்கப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட பார்ட்னர்ஷிப்புக்கு தான் இந்த மாதிரி பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பேர். ஓகேயா? இது வந்து என்ன செய்யப்படும்னா, இந்த சில நேரங்களில் இந்த பிஸ்னஸ் வந்து நிறைவு பெறாமல் கூட இந்த பார்ட்னர்ஷிப் கலைக்கப்படலாம். ஓகேயா? சில வார்த்தைகள் நம்ம சொல்ல வேண்டும்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட வேலை முடிந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட்னர்ஷிப் என்ன செஞ்சுருவாங்க, கலைத்து விடுவார்கள். ஓகேயா? அதுக்கு பேர் தான் இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இஃப் சச் எ ஃபார்ம் இஸ் நாட் டிசால்வ்டு அண்ட் இட் பிகைன்ஸ் டு அண்டர்டேக் நியூ ஆக்டிவிட்டீஸ் நாட் ஒரிஜினலி contemplated, the rights and obligations of the partners continue to the same as in the original partnership and in will continue till a particular gives a notice of his intention to dissolve the firm. சில நிறுவனங்கள் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட அந்த ஒர்க் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஒர்க்கு முடிந்தவுடன் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேயா? புதிய விதமான ஒரு தேடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அந்த நியூ ஆக்டிவிட்டீஸ், புதிய ஆக்டிவிட்டீஸ்க்காக திருப்பி அவங்க என்ன செய்வாங்க, அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட அது கண்டினியூ பண்ணலாம். அது வந்து குறிப்பிட்ட கூட்டம், அதுவும் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தான் பேர். மேலும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்ஸு, லயபிலிட்டிஸு போன்ற மீண்டும் தொடரும். ஓகே? அவ்வாறு தொடரும் அந்த சுச்சுவேஷனில் ஏதேனும் ஒரு பார்ட்னர் வந்து நான் வந்து பார்ட்னர்ஷிப்பை விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே பார்ட்னர்ஷிப் என்ன செய்யப்படும், கலைக்கப்படும். ஓகேயா? இல்லைன்னா அவங்க கண்டினியூஸாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. அவங்களா விரும்புகிறப்ப இது நிற்கலாம். அதை குறிப்பிட்ட ஒரு இதுக்காக, ஒரு செயலுக்காக, ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுக்காக, இல்லை ஒரு பெரிய லெவலில் ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேருகின்ற இந்த பார்ட்னர்ஸ் தான் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பேர். ஓகேயா? அதாவது லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஆக்ட் தான் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட். அதாவது வந்து அவங்களுடைய இந்த வரையறுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளுக்குரிய லீகலாக சட்டம் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இன் இந்தியா த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 வாஸ் பப்ளிஷ்டு இன் த அஃபீஷியல் Gazetted of India on January 9, 2009 and has been notified with effect from 31st March 2009. The first LLP was incorporated in the 2/4/2009. இந்த 2009 பார்த்திங்கன்னா ஜனவரி 9 ஜனவரி 9 நம்ம இந்தியாவில் வந்து இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 2008 வந்து இந்த கவர்மெண்ட்டோட இதழில் வெளியிடப்பட்டது. ஓகேயா? மேலும் வந்து அதே 2009 வந்து மார்ச் 31 தான் அதற்குரிய அந்த ஆர்டர்ஸ் வெளியிடப்பட்டது. மேலும் அந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அமுல்படுத்தப்பட்டது வந்து எப்போன்னா 2/4/2009 அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? At present there are about 10,000 LLPs formed and registered under the Limited Liability Partnership Act. அதாவது வந்து இந்த தற்போது வந்து இதில் வந்து 10,000, அதாவது 10,000, அதாவது வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள், அதான் சொல்கிறேன், அதாவது லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அந்த ஆக்ட் படி 10,000 இது ஃபார்ம் நிறுவனங்கள் இந்த சட்டத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பீயிங் த செப்பரேட் லெஜிஸ்லேஷன், அதாவது எல்எல்பியோட ஆக்ட் 2008 படி தி ப்ரிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் Act 1932 are not applicable to an LLP and it is regulated by the contractual agreement between the partners. Every limited liability partnership shall use the words limited liability partnership or its accordance LLP as last words of its name. 1932 வந்து அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவுடைய அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதன்படி தனியாக எடுக்கப்பட்டது இந்த இது. நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்களுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த அக்ரிமெண்ட், உடன்படிக்கை, அதை முறையாக்குவது எப்படி, மேலும் வந்து அது எப்படியெல்லாம் சட்டப்படி ஒழுங்குபடுறது, இதெல்லாம் அதாவது லீகலாக இந்த பார்ட்னர்ஷிப்புடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒவ்வொருவருடைய அந்த லிமிட்டட் லயபிலிட்டி, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அந்த நிறுவனமும் அந்த லிமிட்டட் லயபிலிட்டி
லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அந்த பார்ட்னர்ஷிப்பில் அதை எதன் பெயரில் கடைசியில் குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து 4th டைப். ஓகேயா. பார்ட்னர்ஷிப் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். அதாவது வந்து என்ன சொல்கிறது, அந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னால் எல்எல்பி இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஷார்ட்டில் உங்களுக்கு அந்த இதில் பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அப்போ வரையறுக்கப்பட்ட பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி பாப்புலர் இன் த சர்வீஸ் செக்டர்ஸ் அண்ட் இன் த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் பையிங் the debt of the firm, only the assets of the business will be utilized and not the personal properties. It is prevalent among popular professional churches, cost accounts, company secretaries, chartered accounts, lawyers, architects, engineers and doctors. Limited liability partnership is available in countries like USA, Singapore, Thailand and UK. It came into existence in India since 2008. லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ட்டாக சொல்லப்பட்டால் சிறிய நிறுவனங்களால் வந்து அதான் அதிக அளவில் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து பிரபலமானதாக இருக்கிறது. மேலும் இது வந்து எப்படி சொல்லப்படுகிறதுனா, இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் மட்டுமல்லாது இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் பேயிங் எ டெப்ட் ஆஃப் த ஃபார்ம் ஒன்லி த அசட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் அண்ட் நாட் பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏற்படுகின்ற ஒரு லாஸ் ஏற்படுதுன்னா அந்த லாஸை வந்து அந்த பார்ட்னர்ஸ் தன்னுடைய சொந்த சொத்துக்களின் மூலம் அந்த லாஸை வந்து என்ன செய்யணும், தீர்க்கணும். ஓகேயா. அந்த லாஸுக்கான பொறுப்பை ஏற்று அதை வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸை விற்றோ இல்லை அதை கொடுத்தோ அவங்க அதை சரி பண்ணணும். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸு, கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், இதில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி இது பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து இதில் உள்ளடக்கியதாக சொல்லப்படும், இந்த லிமிட்டட் லயபிலிட்டியில் உள்ளடக்கியதாக சொல்லப்படும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்ட்ரிஸ் சொன்னேன் இல்லையா, யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், தாய்லாந்து, யூகே போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு இவ்வகையில் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் தான் பிரபலமாக உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. 4 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் இல்லையா. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து, அதாவது இந்த அந்த இதனுடைய வகைகள், அந்த பார்ட்னர்ஷிப்பினுடைய வகைகள் 4 பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த பார்ட்னர்ஸ்னுடைய டைப்ஸ். ஓகேயா. பார்ட்னர்ஷிப்போடைய டைப்ஸ் தான் இந்த 4 டைப்ஸ் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஸ், கூட்டாளிகளுடைய வகைகள் பார்க்க போகிறோம். ஓகேயா. பார்ட்னர்ஸ். ஓகேயா. அதாவது ஆக்டிவ் பார்ட்னர்னால் அதாவது உழைக்கும் கூட்டாளி அப்படின்னு அர்த்தம். இந்த ஆக்டிவ் பார்ட்னர், எ பார்ட்னர் ஹூ டேக்ஸ் அன் ஆக்டிவ் பார்ட்னர் இன் த conduct of the partnership business is known as an active partner. Though every partner is entitled to manage its affairs, all may not be do so. இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, அதனுடைய வகையிலேருந்து ஆக்டிவ் பார்ட்னர் அப்படிங்கிறவர் என்னென்னா, அதை உழைக்கும் கூட்டாளி அப்படின்னு பேர். அவர் வந்து அந்த பிஸ்னஸில் முதலீடும் செய்து அந்த பிஸ்னஸை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் ஏற்றிருப்பார். ஓகேயா. அந்த மாதிரி உள்ள ஒரு பார்ட்னருக்கு பேர் தான் என்னன்னு பேர், ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு பேர். மேலும் வந்து அவர் அந்த அந்த பார்ட்னர்ஷிப்பில் உள்ள ஒவ்வொரு பார்ட்னருமே அந்த தொழிலினுடைய அந்த மேனேஜ்மெண்ட் இருக்குல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் பங்கேற்கும் உரிமை உண்டு அனைவருக்குமே. ஓகேயா. அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆர் டார்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னு அர்த்தம். ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னா உறங்கும் கூட்டாளி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது உலையா கூட்டாளி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்லீப்பிங்னா உறங்கும் கூட்டாளி, டார்மெண்ட்னா உழைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளிக்கு பேர் தான் என்னது, ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆர் டார்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னு அர்த்தம். இந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிவ் பார்ட்னருக்கு அடுத்து ஸ்லீப்பிங் பார்ட்னர் அண்டு டார்மெண்ட் பார்ட்னர், நாமினல் பார்ட்னர் அண்டு பார்ட்னர் இன் தி ப்ராஃபிட்ஸ் ஒன்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்னர் பை எஸ்டாபிள், நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட், அப்புறம் சீக்ரெட் பார்ட்னர், மைனர் பார்ட்னர், இதெல்லாம் இருக்குது. நம்ம கண்டினியூஸாக அந்த பார்ட்னர்ஷிப்போட டைப்ஸை வந்து பார்க்கணும். ஓகேயா. பார்ப்போம். இதோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேயா. பார்ட்னர்ஸ் டைப்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.